Hello everyone, I am Sahana. இந்த வீடியோவில் நம்ம வெறும் 4 rules யூஸ் பண்ணி கொஷின் டேக் தான் பார்க்க போகிறோம். கொஷின் டேக்ஸில் ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. இது ஃபாலோ பண்ணாலே நமக்கு கொஷின் டேக்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டென்ஸ். கொடுத்துருக்க கொஷினில் எந்த மாதிரியான டென்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, இல்லை ஃப்யூச்சர் டென்ஸாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரூல் என்னென்னா, பாசிட்டிவ் டேக்னால் நீங்கள் நெகட்டிவ் டேக்காக சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நெகட்டிவ் டேக் கொஷினில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ் டேக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொடுத்துருக்க ஒரு கொஷின் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். நெகட்டிவ் இன் த சென்ஸ் நாட் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். மேக்ஸிமம் நம்ம வந்து நாட் இன்க்ளூட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் டேக் கொஷினில் வந்துட்டு நாட், அது இல்லாமல் சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது. இதுதான் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்: நாட், ரேர்லி, செல்டம், ஹார்ட்லி, ஃபியூ, நெவர், ஸ்கேர்ஸ்லி, ஒகேஷ்னலி அண்ட் லிட்டில். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் அது நெகட்டிவ்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இந்த ஃபியூ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். இந்த ஃபியூ அண்ட் லிட்டில் இது ரெண்டும் ஒரு ஆர்டிக்கலை முன்னாடி சேர்த்துனா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். a little, a few இப்படி போட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவ்னு அர்த்தம். அதுவே இந்த ஆர்டிக்கல் இல்லாமல் வெறும் லிட்டில், வெறும் ஃபியூ மட்டும் போட்டால் அது நெகட்டிவ் வேர்ட்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பாசிட்டிவ்னா நெகட்டிவாக மாற்றணும், நெகட்டிவ்னா பாசிட்டிவாக மாற்றணும். இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் வந்து யூஸ் த சூட்டபிள் ப்ரோனவுன். அப்படின்னா அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிற நவுனை அதுக்கு ஏற்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதணும். நவுன் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும், நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸ். இது மூணுத்தில் ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி தான் நமக்கு நவுனில் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான நவுன் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அது ப்ரோனவுனில் தான் எழுதணும். அந்த நேமையை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக கொஷின் மார்க் போடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஷின் மார்க் போட்டால் தான் அது கொஷின் டேகாகவே மாறும். கொஷின் டேக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிருஷ்ணா சிங்ஸ் வெல் அப்படிங்கிறது தான். இதில் verb வச்சு தான் நம்மளால் வந்து டேக் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ சிங்ஸ் தான் வந்துட்டு இதில் verb, அதாவது ரெகுலராக ஆக்ஷன் செய்கிறது சிங்ஸ். பட் இது டூ ஃபார்ம்லேயும் வரும், ஏன்னா நம்ம செய்கிற ஆக்ஷன் வந்துட்டு டூ அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இது எப்படி பிரியும்னா, சிங் அது கூட ஒரு டூ ஃபார்ம் verb பிரியும். இப்போ நமக்கு டூ ஃபார்ம் verb பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. 2 ப்ரெசண்ட்டும் ஒரு பாஸ்ட்டும். இங்கே எஸ் சேர்ந்து வந்தாலே நமக்கு ப்ரெசண்ட் தான்ங்கிறது தெரியும். டூ அண்ட் டஸ் இது ரெண்டுமே தான் ப்ரெசண்ட். ஹீ, ஷி, இட் அப்படிங்கிறப்போ நமக்கு டஸ் அப்படிங்கிற டூ ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த வேர்ட் எப்படி பிரியும்னா டஸ் ப்ளஸ் சிங். அப்போது இந்த இடத்துல நம்ம டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம கொஷின் டேக்கில் பார்த்த 4 ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு டென்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாசிட்டிவ் டேக்னா நெகட்டிவாக மாற்றணும், நெகட்டிவ் டேக்னா பாசிட்டிவாக மாற்றணும். இதில் வந்து நம்ம டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அடுத்தது நெகட்டிவ் டேக் இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாற்றணும். இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஆன்சர் எழுதும்போது நாட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதுவும் நாட் தான். என் அப்போஸ்ட்ரோஃபி டி போட்டாலே நமக்கு நாட் தான் மீனிங். ஸோ நம்ம இதை நெகட்டிவாக மாற்றிட்டோம். அடுத்த ரூல் வந்து சூட்டபிள் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கிருஷ்ணா அப்படிங்கிறப்போ நமக்கு ஹீ, ஷி, இட் இது 3த்தில் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். கிருஷ்ணா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ரூல் ஆட் கொஷின் மார்க். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டசன்ட் ஹீ பக்கத்தில் கொஷின் மார்க். இப்போ நம்ம அந்த 4 ரூல்ஸையும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்றதும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹரிணி பெர்ஃபார்ம்டு வெல். பெர்ஃபார்ம்டு அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடி சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, இதுவும் வந்து வேர்ப் தான். ஸோ பெர்ஃபார்ம் அப்படிங்கிற டூ ஃபார்ம் வேர்ப். பட் இந்த இடத்துல இடி அப்படிங்கிறதுனால பாஸ்டில் வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒன்று தான் இருக்குது, டிட். ஸோ டிட் ப்ளஸ் பெர்ஃபார்ம் தான் மாறி இருக்குது.
நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த சூட்டபிளான டென்ஸ் வந்து டிட் தான். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது, அதனால நம்ம நாட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹரிணி அப்படிங்கிறப்போ ஷீங்கிற கேட்டகரி, ஸோ ஷீ, டிட்டன் ஷீ, கொஷின் மார்க். அடுத்தது ஸ்னேஹா ஓன்ட் கம் டுமாரோ. இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இந்த ஓன்ட் அப்படிங்கிறது வில் ப்ளஸ் நாட்டோட காம்பினேஷன் தான். இந்த வேர்ப் மொத்தமாக நமக்கு வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் கம் தான் ஓன்ட் கம்னு மாறி இருக்குது. இது வந்து நெகட்டிவாக இருக்குது. நம்ம ரூல்ஸ் பிரகாரம் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும். அதனால் நம்ம வில்ங்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். நாட் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் எழுதும்போது நாட் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றிட்டோம். அடுத்ததாக சூட்டபிள் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்னேஹாங்கிறப்போ ஷீ, ஸோ வில் ஷீ, கொஷின் மார்க். அடுத்தது ஹீ குட் ரன் ஃபாஸ்ட். இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் குட் ரன் அப்படிங்கிறது தான் நமக்கு வேர்ப், அதுவும் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இது வந்து குட் கேன் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட். ஸோ ஹீ குட் ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறப்போ இந்த வேர்ப் வந்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னா குட் ப்ளஸ் ரன். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுன்னா கேன் ப்ளஸ் டிட் ப்ளஸ் ரன் தான் இப்படி மாறி இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம டிட் வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த குட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குட், இந்த இடத்துல நாட் எதுவும் இல்லை, அதே மாதிரி நம்ம பார்த்த நெகட்டிவ் வேர்ட்ஸும் எதுவும் இல்லை. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது, நம்ம நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ரூல் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் ரூல், யூஸ் த சூட்டபிள் ப்ரோனவுன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கொஷின்லேயே வந்து ப்ரோனவுன் கொடுத்துருக்காங்க, ஹீங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷீ ஹார்ட்லி லிசன்ஸ் த கிளாஸ். இதில் வந்து லிசன்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்ப். இது எப்படி பிரியும்னா லிசன் ப்ளஸ் டஸ் இப்படி தான் பிரியும். டஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த ஹார்ட்லிங்கிற வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட்லி அப்படிங்கிறப்போ நமக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸில் ஒன்று தான் ஹார்ட்லி. அப்படிங்கிறப்போ நெகட்டிவ் டேக் அதில் இருக்குது. நம்ம வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு இப்போ ஆன்சரில் நாட் போட வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரோனவுனும் நமக்கு ஷீ ஆல்ரெடி அவங்க ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கணும். அடுத்ததாக there is a little water in the well. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெறும் லிட்டில் மட்டும் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் வேர்ட். பட் இங்கே வந்து ஏ லிட்டில் அப்படின்னு இருக்குது, அப்படிங்கிறப்போ இது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி இஸ் தான் வந்து வேர்ப், பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக. வேர்ப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம், அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். இது பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம நெகட்டிவ் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இதுக்கு ப்ரோனவுன் வந்து நமக்கு கிடையாது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரோனவுன் அப்படின்னா இதெல்லாம் தான் வரும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் தான் ப்ரோனவுன். பட் இங்கே வந்துட்டு எந்த நேமோ பிளேஸோட நேமோ இல்லை ஒரு பொருளோட நேமோ கொடுக்கல, டிரெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். கொஷின் மார்க். ஸோ கொஷின் டேக்ஸ் வந்து ஈஸியாக வெறும் 4 ரூல்ஸில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஷின் டேக்ஸை 4 ரூல்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.